தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரம்பா மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார். என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். விதாத் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி செட், இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார் எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டால் எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 சாங்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வலி இருக்கோ, என்ன கஷ்டங்கள் இருக்கோ, இது யாரை வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேலரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. பட் மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிக்கு வந்து நின்று இருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமை இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரண்ணா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார். இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களில் ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திக் மோகன். அஞ்சாமை படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நின்று பேசுகிறது. என்ன பேசுகிறேன்னு சரியாக தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐ வாண்ட் தேங்க் எங்கள் தயாரிப்பாளர் மாண்புமிகு டாக்டர் திருநாவுக்கரசு சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சுப்ராம் சார், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினார். நான் இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு என் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்ட் விதாத் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆன் ஃப்ரேமும் சரி, ஆஃப் ஃப்ரேமும் சரி, செட்லேயும் நிறைய கைட் பண்ணியிருக்காரு சார். really தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வாணியக்கா ரொம்ப ஸ்வீட்க்கா, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்யூக்கா. அண்ட் ரகுமான் சார் பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வயசு பத்தாது. பிகாஸ் என்னோடய வயசு தாண்டினது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பண்ண அட்வைஸ் எல்லாமே மனசில் இருக்குது, கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் என் படத்தோட மியூசிக் டைரக்டர் டார்லிங் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ரகுவன் சார். அண்ட் படத்தோட எடிட்டர் ராம் சுதர்சன் சார், தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி கார்த்தி அண்ணா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார். நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ப்ளஸ் கோ டைரக்டர்ஸ் ரமேஷ் சார், அரசண்ணா, ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டிங் பில்லராக இருக்காங்க. ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் குமார் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்றைக்கி வரைக்கும் அவருமே எனக்கு ஒரு பேக் போனாக நிற்கிறாரு. அண்ட் நான் இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி நான் ஒரு ட்ரீமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிறது எனக்கு இன்னமும் அது பயங்கரமான ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது சார். பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். உண்மையிலேயே அது நான் கனவை தாண்டின ஒரு விஷயம்தான். பிகாஸ் நான் ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோமான்னு தெரில. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் லான்ச்லேயே அவங்க ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எங்கள் அஞ்சாமே படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. க்ரூ எல்லாருமே என்னை ஒரு அவங்க தான் புள்ள மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதனோட பிகினிங் ஸ்டேஜ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அஞ்சாமே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் லெவல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அஞ்சாமை வந்து ஒரு எமோஷ்னலான ஜேர்னி. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சுப்பண்ணா வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். வேற ஒரு படத்துக்காக போயிட்டு இருந்தப்போ, ஏன்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த அவனை வச்சுக்கோ, பெரிய படமாக இருந்தாலும் நீ இவனே வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி இப்படி கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். போனோடனே டெலிவரி, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி. குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன். உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், இதான் லைனு, டாக்டர் திருநாவுக்கரசு சார் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதான் லைனுன்னாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கேரி ஆன். ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிச்சு. ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, விதாத் சார் அரசு தான், கோடாக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார். ஓகே டன். அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார். அதுவும் டன். அடுத்து விதாத் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. வந்தான், கொடுத்தோம். நாங்கள் அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெடி நான் என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க, நீ என்னடா அப்படின்னா, ரெடி நான் போகலாம் அப்படின்னா. வந்தான், பண்ணான், அவனும் ஓகே. இந்த கதை தான் வேணும்னு அடம் பிடிச்சது ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசு சார். இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு விதாத் சார் நான் மீட் பண்ணோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, நம்ம அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோம். அப்படி ட்ராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம். நல்ல ஒரு ஜேர்னி, எமோஷ்னல் ஜேர்னி. நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம். மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்
குமார் அண்ணன் சொன்னோம். நாங்கள்லாம் படம் முடிச்சுட்டு வேறு வேறு படத்துக்கு போயிட்டோம். குமார் அண்ணா வந்து இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் டீம்லேருந்து எஸ்கே அம்மா அடுத்து அவர் தான் பேக் ட்ராவல் ஒர்க் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார். பிரபு சார், வாணி சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. பாலச்சந்தர் சார், அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம். டார்லிங் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர், அவரும் அதே போல் தான் எங்களோட செல்லப்பிள்ளை. நேதா அண்ணா ஆல்ரெடி தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு. ராமண்ணாவும் எடிக்ட்டு எங்கள் ஸ்கூல் தான், ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும். கலாச்சாரம் புது டீமு, சந்தோஷம், ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சுப்பண்ணாவுக்கும் திருநாவுக்கரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.